13 வருஷம் பயங்கரமான ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அவருடைய பிரெயின் மூலயமா அதை எப்படி வெளியில் வந்தார் அப்படின்ற மிகப்பெரிய உண்மையான கதை தான். நம்மெல்லாம் வாழ்கின்ற மனிதர்கள் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சும் வராங்க. நம்மலாம் இருந்தால் சின்ன சின்ன விஷயத்துக்கே உடஞ்சி போகிறோம்ல. ஆனால் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் அற்புதம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு மட்டும் அந்த அற்புதம் நடக்கிறது இல்லை, நமக்கும் இருக்குது. அதை வெளியில் கொண்டு வர தெரியாமல் தான் நம்ம இருக்கோம். ப்ளஸ் அந்த ஆற்றலை நம்ம நெகட்டிவ் மூலயமா மறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். வரைக்கும் 14 ஏர்லி மார்னிங் பேட்சஸ் முடிச்சிருக்கோம் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ். அண்ட் இப்போது 45 days ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் வித் பர்சனல் கைடன்ஸ். அதாவது லைஃப் கோச் மாதிரி தான் 45 daysக்கு உங்களுக்கு பர்சனலாக கைடன்ஸ் ப்ளஸ் கிளாஸஸும் நடக்கும். தெளிவாக உங்கள் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த 45 நாள் உதவும். அது இல்லாமல் ஒரு 5 நாள் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், இல்லை என் மைண்டை எப்படி நான் ரீவைர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா வேணும்னா ஸ்மால் கிளாஸ் லைக்கு இந்த மாதிரி ஒரு 5 நாள் ரீப்ரோக்ராமிங் கிளாஸ்லையும் கலந்துக்கலாம் நீங்கள். ஹவவர் எல்லாமே தெரியும், பழகுறோமா, செய்கிறோமா, ஃபாலோ பண்ணுறோமா, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்றதுக்கு இது நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு கிளாஸ் தாங்க. ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்மா காண்டாக்ட் பண்ணுங்கள். இவர் மைக்கேல் மோஸ்கோவித்துங்க. இவர் ஒரு நியூரோ டாக்டர். எல்லாருக்கும் எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்கோ நரம்பியல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் சூப்பராக பார்த்து சரி பண்ணவர். ஆனால் இவருக்கே ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. அதாவது கார் ஆக்சிடெண்ட்டில் அவருடைய எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு, கழுத்து எலும்புகள். ஸோ என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு தெரிந்த மெடிசன், பல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் ஒன்றுமே சரியே ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 13 வருஷம் அந்த பெயின்லேயே அனுபவிக்கிறாரு. எந்த மாத்திரை போட்டாலும் கேட்கல, எதுவுமே பண்ண முடியல அவரால். அப்புறமேட்டு ஒரு புக்கு படிக்கிறாரு. அந்த புக்கில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, உங்கள் உடம்புனால் உருவாக்கப்பட்ட இந்த விஷயம், வியாதியோ இல்லை ஏதாவது ஒரு பெயினோ, அதே உடம்புனால உங்களால் சரி பண்ண முடியும். அதே மாதிரி பிரெயின், அந்த பிரெயின் எந்த அளவுக்கு அந்த ஒரு பெயினை கொடுக்குதோ அதே மாதிரி அதே பிரெயின் யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த பெயினையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம்ல, நம்மளுடைய பிரெயினால் உருவாக்கப்பட்ட இந்த வழியை இந்த பிரெயினாலேயே நம்மளால் சரி பண்ண முடியும் தானே அப்படின்னு அந்த விஷயத்துக்குள்ளே ஈடுபடுறார். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதையும் பார்த்துடலாமேன்னு ரொம்ப டீப்பராக போகிறாரு. சந்தேகமே இல்லாமல் போகிறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, டெய்லியும் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. எத்தனை 45 செகண்ட்ஸ் தான் 60 செகண்ட்ஸ் கூட கிடையாது, 1 minute கூட கிடையாது. ரிப்பீட்டிவாக எத்தனை தடவை, நம்மலாம் 21 தடவை 48 தடவை அப்படிலாம் இல்லை, 100 தடவை, டெய்லியும் 100 தடவை. பெயின் வரும்போதெல்லாம், எப்போல்லாம் பெயின் வருதோ, ரொம்ப தாங்க முடியாத பெயின் வருதோ, கரெக்டாக அவர் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய நரம்புகள் சரியாக்கப்படுகிறது. வலி குறையிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் 100 தடவை. ஸோ 1 மாதம் ஆகுது, எந்த முன்னேற்றமும் இல்லை, வலி குறையல. 2வது மாதம் கொஞ்சமாக லைட்டான ஒரு பெயின் கம்மியாயிருக்கு, ரொம்ப சிவியராக அந்த பெயின் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அப்புறம் 3வது மாதம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 4 மாதம் 5 மாதம் 6 மாதம்னு இப்படியே போய் 12 மாதங்கள் அவருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷம் அவருக்கு ஃபுல்லாக சரியாகி பெயினே இல்லாமல் அந்த மெடிக்கேஷன்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு 1 வருஷத்துக்குள்ளே அவர் ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஸோ அவர் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, இந்த பிரெயினுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம நியூரான்ஸ், தலையில் இருக்க நியூரான்ஸை ரீரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கும். எல்லோரும் 21 days 45 days இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. அது ரீவயர் ஆகிறதுக்கு சில மாதங்கள் எடுத்துக்கும், குறைஞ்சபட்சம் 6 மாதம் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப வருஷ பழக்கம். அந்த ரீவயர் ஆகணும் அப்படின்னா அந்த நியூரான்ஸ் டிம்னிஷ் ஆகி அதுக்கப்புறம் புது நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு டைம் கொடுக்கணும். 6 மாதம் மேலே தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு அவர். 1 மாதம் 2 மாதம் நம்மளாம் என்ன பண்ணுவோம், 1 மாதம் 2 மாதம் பண்ணிவிட்டு எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு போயிடுவோம். நமக்கு கன்சிஸ்டன்சியும் இல்லை இல்லையா. ஸோ அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு, இதையும் பார்த்துடலாமே, இதில் பண்ணிடலாமே அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறார். அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்றதை அவர் ரொம்ப டீப்பராக நம்புகிறார். கண்டிப்பாக ரீவயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் இதுலேருந்து வெளியில் வந்த பிறகு நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயத்தின் மூலயமாக அந்த பேஷண்ட்ஸையும் க்யூர் பண்ண வைக்கிறார். இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி ரொம்ப வருஷம் இந்த க்ரானிக்கல் பெயின்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ண வைக்கிறார். ஸோ ரொம்ப சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவர் சொல்கிறது என்னென்னா, டெய்லியும் 1 தடவை 2 தடவை சும்மா விஷுவலைஸ் பண்ணிட்டுனா காற்றோட காற்றா போயிடும். டெய்லியும் 100 தடவை பண்ணுங்கள், வேணும்னா அடம் பிடிச்சி கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். நம்மளாம் என்ன பண்ணுவோம், 1 மாதம் அதுவே பார்த்திங்கன்னா எங்கள் ஏர்லி மார்னிங் கிளாஸ் 4 to 5 வரணும்னு வாங்க, 2-3 நாள் அட்டன் பண்ணுவாங்க. தூக்கம் எழுந்திருக்க முடியாது. அப்போ தான் உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும். மைண்டு ஒன்று சொல்லும், தூங்கு நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லும். அப்போ அதுக்கு பார்த்துட்டு தூங்கிடுவாங்க, அப்படியே பழகிடுவாங்க. நம்ம எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்படுற வேண்டியதாக இருக்குது, அதுக்கு இந்த லைஃப்லேயே கஷ்டப்பட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதாவது புது பழக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிரெயின் விடாது நம்மளை.
நம்மளை என்ன பண்ணோன்னா எப்படியாவது இது பண்ணி உடம்பு சரியில்லாமாக்கி எதையாவது மைண்டை வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி நம்மளை சொஃபஸ்டிகேட்டடாக வைக்க தான் ட்ரை பண்ணும். அதை நீங்கள் ரீரைட் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு வேணும், வாழ்க்கை மாறணும், என்னுடைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆகணும்னா நான் அடம் பிடிச்சி அதை செய்யணும். நான் என் மைண்டு சொல்கிற விஷயத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. இதை தான் அவர் ஸ்ட்ராங்காக நம்புகிறார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் செக் பண்ணுறாரு, திடீர்னு உங்களுக்கு 50% டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். உடனே மைண்ட் என்ன சொல்லும்? அந்த 50% வராமல் இருக்குன்றதை விட்டுரும். 50% வரும்னு சொல்லிட்டாரே, வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதையே கற்பனை பண்ணி 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 வர வச்சிடும். நிறைய பேர் அப்படி தான், எனக்கு கொரோனா வந்துருமான்னு பயந்தே செத்தவங்க நிறைய பேர். ஓகே, அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வரும், அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும், உடம்புல அந்த மாற்றத்தை கொடுக்குமா. நம்ம அதை அதிகமாக திங்க் பண்ணி நிறைய நோய்களை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி யாராவது பேஷண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு நல்லா இருக்கீங்கன்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்ன மாதிரி சிவியரான ஒரு இதுக்குள்ளே இருந்தால் கூட உங்களால் இதுலேருந்து வெளியில் வர முடியும். இது நாட் ஓன்லி ஃபார் ஹீலிங் பாடி, நம்ம மணிக்காகவும் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்காகவும் பண்ணலாம். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே விஷுவலைஸ் பண்ணி அது சரியாகிற மாதிரி கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ண தெரியணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பர்ஃபெக்டாக வராது. கொஞ்சம் உட்காரணும், மைண்டு போர் அடிக்கும், நம்மளை எங்கேயாவது இழுத்துட்டு போகும் மைண்டு, எல்லாத்தையும் சரி பண்ணி தான் கொண்டு வரணும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். 1 மாதம் வரைக்கும் ஒன்றுமே புரியாது தான், மைண்டு எங்கேயோ ஓடும். பிடிச்சி இழுத்து வச்சு உட்காருங்க, 2வது மாதம் உட்கார ஆரம்பிக்கும் மைண்டு, உங்கள் கூட ஒத்துழைக்கும். இதை பண்ணுறவங்க ஜெயிச்சிருவாங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் 100 தடவை விஷுவலைஸ் பண்ணுவேன். 6 மாதம் கண்டினியூஸாக பண்ணுவேன். நீண்ட நாள் பிரச்சனைக்கு நீண்ட நாள் சொல்யூஷன் தாங்க தேவைப்படும். அது டிம்னிஷ் ஆகி ரீரைட் ஆகணும்ல நியூரான்ஸ் எல்லாம். அதனால் பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் வேணும்னா நம்ம கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணணும். டெம்பரரி சொல்யூஷன் வேணும்னு தேடி தான் நம்ம ஏமாற்றம் அடைகிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்குது, என்னை யாராவது கைட் பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் 45 days பர்சனலாக கோச்சிங், லைஃப் கோச்சிங் மாதிரி வித் ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டோட கிளாஸோட நாங்கள் எடுக்கிறோம். வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லைனா ஒரு 5 நாள் ரீப்ரோக்ராமிங் கிளாஸ் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம ரிவைர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டால் கூட நீங்கள் உங்கள் வீட்டிலே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்குனா கூட நீங்கள் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.